பெண்களை வந்து கேவலமா பேசுவீங்க, அவங்கள வந்து கீழ்த்தனமா நடந்துக்குவீங்க, அது எல்லாமே பண்ணுவீங்க. ஆனா பெண்கள் ஒரு சமுதாயத்துல நடிகை குஷ்புடைய மகள்கள் சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய லுக்ஸுக்காக ஓவரா ட்ரால் பண்றதை பார்த்துட்டு நடிகை ராதிகா சரத்குமார் அதை வன்மையா கண்டிக்கிற மாதிரி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும் தன்னோட எக்ஸ்பேஜ்லயும் அவங்க ஒரு போஸ்ட் போட்டுருக்காங்க. இப்போ அந்த போஸ்டுக்கு ரிப்ளையா நடிகை குஷ்பு அவர்களும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என்னோட குடும்பம், அன்பு, நம்பிக்கை, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வச்சு நாங்க உருவாக்கின குடும்பம். இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு பின்னாடி எங்களோட உழைப்பும் ரத்தம் வேர்வையும் இருக்கு. நாங்க தப்பு பண்ணிருக்கலாம், தோத்து போயிருக்கலாம், சில சமயம் தடுமாறி விழுந்திருக்கலாம். ஆனா எப்படியாவது மறுபடியும் போராடி ஜெயிச்சு முன்னாடி வரதுல நாங்க என்னைக்கும் தோத்ததே இல்ல. நாங்க எங்க குழந்தைங்களை ரொம்ப கவனமா வளர்த்திருக்கோம். அவங்க அப்பா அம்மா செலிபிரிட்டிங்கிறதுக்காக அந்த புகழை வச்சு அவங்க என்னைக்கும் தலைகணம் பிடிச்சு ஆடுனதோ அதை தப்பா பயன்படுத்தினதோ இல்ல. அவங்க யாருங்கிற பவரை அவங்க ஒரு நாளும் மிஸ்யூஸ் பண்ணதே இல்ல. எங்க குழந்தைகளை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஒரு அம்மாவா எவனோ ஒருத்தன் சும்மா 2 நிமிஷம் சீப் பப்ளிசிட்டிக்காக என் குழந்தைகளை அவமானப்படுத்துறதையும் அசிங்கப்படுத்துறதையும் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவங்களோட இந்த மென்டாலிட்டி ரொம்ப மட்டமானது, கேவலமானது. இது அவங்களோட வளர்ப்பை காட்டுது. அவங்க பேசுற அதே பாஷையில அதே மாதிரி பதிலடி கொடுக்க எனக்கும் தெரியும். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா அப்படி பண்ணா என் அம்மாவையும் அவங்களோட வளர்ப்பையும் நான் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆகிடும். ஆனா நான் அமைதியா இருக்கேன்றதுக்காக உங்களோட இந்த அசிங்கமான கேவலமான புத்திய நான் ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்ல. ஒரு அம்மா கிட்ட உங்க விளையாட்டை வச்சுக்காதீங்க. தன் குட்டிகளை காப்பாத்த பாஞ்சு வர ஒரு காயம்பட்ட புலிதான் அம்மாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெசேஜ் வெறும் 4 ஃபாலோவர்ஸ்க்காகவும் மத்தவங்கள சிரிப்புக்காகவும் என் குழந்தைகளையும் என் குடும்பத்தையும் வச்சு பேசின அந்த 3ஆம் தரம் பிடிச்ச ஒருத்தனுக்கு மட்டும் இல்ல. வெறும் 4 காசுக்காகவும் அவங்க குடும்பத்தை நடத்துறதுக்காகவும் எங்களை உட்கார்ந்து விமர்சனம் பண்ற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் சேர்த்துதான் இந்த கருத்தை சொல்றேன். இதெல்லாம் இதோட முடியணும். நமக்காக இன்னைக்கு நாமளே பேசுறேன்னா இந்த மாதிரி முட்டாள்கள் நம்ம தலை மேல ஏறி உட்கார்ந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது. எங்களுக்குள்ள இருக்கிற தைரியமும் பலமும் காசு கொடுத்து வாங்கினது இல்ல, நாங்களா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. இத பாக்குற எல்லா பெண்களுக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்களுக்காக நீங்க நில்லுங்க. மத்தவங்க உங்களுக்கு மரியாதை தரலையா அத பத்தி கவலையே படாதீங்க. முதல்ல உங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டா ஒரு ஃபேமிலி மெம்பரா எப்பவும் கூடவே நிக்கிறதுக்கு ராதிகா சரத்குமாருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நடிகை குஷ்புடைய இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.